ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி அடுத்த ஒரு அப்டேட் வந்துருச்சுங்க. 10வது படித்தவங்களுக்கு 30,000 சம்பளத்தில் ரயில்வேல வேலை. எப்போன்னு கேட்டிங்கன்னா, கம்மிங் இயர் 2026 வருது இல்லைங்களா? அப்போலேருந்து உங்களுக்கு 22,000 வேக்கன்சிஸ் ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது என்னங்கிற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒவ்வொரு அப்டேட்டும் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய கிரேட் அகாடமியோட சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை லைக் பண்ண சொல்லுங்கள், சென்ட் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவாக கிளாஸஸ் ஆர்ஆர்பி 2026க்கான கிளாஸஸ் ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நியூ பேட்ச்சு. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுற விருப்பப்படுறீங்க 9442112979 அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, உங்களை அப்டேட்டுக்குள்ளே போகலாங்க. ஆர்ஆர்பி குரூப் டி 2026க்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்குதுங்க. அதுக்கான ஒரிஜினல் ஷார்ட் நோட்டீஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. இது எல்லா வெப்சைட்ஸு, அது இல்லாமல் ஆர்ஆர்பி அதனுடைய வெப்சைட்லேயும் நீங்கள் இதை பார்க்கலாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்ஆர்பி ரயில்வே குரூப் டி 2026 ஷார்ட் நோட்டீஸ் டிசம்பர் 23, இப்போ கம்மிங் டிசம்பர் 23 இருக்குல்ல, அதில் தான் இந்த ஷார்ட் நோட்டீஸே விட்டுருக்காங்க. இந்த ஷார்ட் நோட்டீஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டீட்டெயில் நோட்டீஸ் ரிலீஸ் ஜான்வரி 20, 2026 இந்த ஒரு முக்கியமான டேட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ கம்மிங் ஜான்வரி 20, 2026 தான் இந்த டிசம்பர், அதாவது ஆர்ஆர்பி 2026க்கான 22,000 வேக்கன்சிஸ் ஓப்பன் ஆக போகுதுங்க. அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் டேட் இது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 21 ஸ்டார்ட் ஆயிரும். லாஸ்ட் டேட் மறந்துடாதீங்க, February 20. கரெக்டாக 1 மந்த் இருக்குதுங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம் டேட்டு நீங்கள் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் டேட் மிடில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இயர் மிடில். சரிங்களா? ஸோ வேக்கன்சிஸ் பாருங்கள், 22,000 வேக்கன்சிஸுங்க. லெவல் 1 போஸ்ட்டு 7th பே கமிஷன் மேட்ரிக்ஸில் வரும். டிபார்ட்மெண்ட் பாருங்கள், மெக்கானிக்கல், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், சிக்னல், டெலிகாம் டிபார்ட்மெண்ட். பட் உங்களுக்கு இன்னும் அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணக்கூடியது ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதுங்க. நீங்கள் இது அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. வேறு இதை என்னென்ன இந்த போஸ்ட்டு வரும் அப்படின்னா, ட்ராக் மெயின்டெனர் கிரேட் 4, அடுத்து பாயிண்ட்ஸ்மேன், அசிஸ்டன்ஸ் ஒர்க் ஷாப், பிரிட்ஜு, லோக்கோ ஷெட், இது மாதிரி போஸ்ட்டுகள் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆனால் போதுங்க. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் இது அப்பியர் ஆகலாம் எக்ஸாம். இல்லை ஒன்ஸ் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா. ஏஜ் லிமிட் மறந்துடாதீங்க, 18 இயர்ஸில் டு 33 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணுங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஓபிசி, என்சிஎல் நான் கிரிமி லேயர்ஸ்னால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எப்படி இது செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், இப்படி தான் டெஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் இன் 90 மினிட்ஸ். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இது தான் இருக்குங்க. சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு எவ்வளோ வெயிட்டேஜ் எடுத்துகிட்டு ரன்னிங் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஜென்ரலுக்கு ஜென்ரலி 500 ருபீஸ். சரிங்களா? சப்போஸ் 400 ருபீஸ் ரீஃபண்டபிள் ஆஃப்டர் அப்பியரிங் தி சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ். எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு 400 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, ஸோ அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ், அதாவது 250 ருபீஸ் பே பண்ணுறீங்க, அப்படியே 250யும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸில் ஒரு 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ், சரிங்களா? நம்பர் சிஸ்டம்ஸ், அரித்மெட்டிக், ஒர்க் அண்ட் டைம், அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே பேஸ்டு ஆன் 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் தான் கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் அண்ட் 30 கொஷின்ஸ், வெர்பல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோஸை இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இருக்கிற வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கணும். அது இல்லாமல் நான் வெர்பல் ரீசனிங் எல்லாமே இதில் கேட்பாங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் சயின்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி, அதாவது என்சிஇஆர்டி, சிபிஎஸ்இ வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து லைஃப் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய பயாலஜி இதில் தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நடப்பு நிகழ்வுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த நடப்பு நிகழ்வுகளில் கொஷின்ஸ் வந்து வருங்க. இது இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜிகே, ஸோ இந்தியன் கல்ச்சர், எக்கனாமிக்ஸ், பட்ஜெட் எல்லாமே இதில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நம்ம பார்க்கலாங்க.